இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அதிகாரமும் அடக்குமுறையும் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லல, 100% சொல்லல. நல்லவங்களும் இருக்காங்க, ஆனா நல்லவங்களை தாண்டி போற அளவுக்கு கெட்டவங்களும் வந்துட்டு இருக்காங்க. சமுதாயத்துல அதிகாரமும் அடக்குமுறையும் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. நல்லவங்க ஒரு ஆட்சிக்கு வரணுங்க, நல்லவங்க வரணும், நல்லவங்களாம் சேர்க்கணும், அவங்களெல்லாம் நம்ம தான் கொண்டாடணும். வந்து நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களே தாவேக்காக, உங்களுக்கு என்ன போஸ்டிங் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் கலையுலக சாம்பாவன்களுக்கும் புது திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடன் பணிபுரிந்த டெக்னீஷியன் அனைவருக்கும் சிறப்பு வணக்கம். இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் என்னோட குருநாதர் சுந்தரபாண்டியன் டைரக்டர் எஸ்ஆர் பிரபாகரன். நான் இப்போ இந்த படம் 45 படமோ என்னென்னு எனக்கு இன்றைக்கி சரியாக தெரியல. இருந்தாலும் நான் எந்த ஊருக்கு போனாலும் இல்லை எந்த வெளிநாடு போனாலும் என்னை முதல்ல சொல்கிறது நீங்கள் சுந்தரபாண்டியனில் நடித்தவங்கள தான் என்னை அடையாளப்படுத்துவாங்க. ஸோ சுந்தரபாண்டியன் அந்த படத்தில் நடித்ததுனால தான் இன்னும் இந்த நடிகனாக இருக்கேன்றதை நான் நம்புகிறேன். இதுக்கு எப்போவுமே நன்றி கடனாக இருப்பேன் சார். அண்ட் பொன்ராம் அண்ணன் எங்கள் ஊர் உசிலம்பட்டி, அவர் சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு வருத்தப்பட வாலிபர் சங்கம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ எத்தனை படங்கள் பண்ணாலும் என்னை இன்னமும் ஒரு நடிகனாக மக்கள் சொல்லி என்னை வாழ்த்துற படங்கள் சுந்தரபாண்டியன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ஜிகர் தண்டா, தர்மதுரை. நிறைய சொல்லுவாங்க, நான் நடித்த ஹீரோவாக நடித்த படங்களுக்கு சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த படங்களை இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னமும் என்னை நான் நடிகனாக சொல்கிறேன். எனக்கு தெரியல, நடிகனாக என்னை கனெக்ட் பண்ணுறாங்க. பொன்ராமனுக்கு என்னுடைய நன்றி. பேரரசு அண்ணன், அவருக்கு நீங்கள் ஒரு வாட்டி கைத்தட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எந்த படம் ஆனாலும் யார் வந்தாலும் அவரை மதித்து கூப்பிட்டா வந்து அந்த படத்துக்காக பேசி சப்போர்ட் பண்ணிட்டு போகிறது அது உயர்ந்த உள்ளம், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இயக்குநர்களுக்காக ஒரு மிகப்பெரிய தூண்களில் அவர் ஒரு மிகப்பெரிய தூண். இந்த இயக்குனருக்கும் ஒரு இயக்குனர் கார்டு வாங்கி கொடுக்கும்போது அவர்கிட்ட தான் போனோம். அண்ணன் வந்து செஞ்சு கொடுத்தாங்க, முன்ன பின்ன இருந்தால் கூட எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அவருக்கும் என்னுடைய நன்றி. மதியழகன் அண்ணன், கல்லன் படத்தோட நான் அவர் படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன். அந்த படம் மிகப்பெரிய சர்ச்சைகளை சந்தித்த போது கூட அதனால் பணம் வருமா வராதான்னு கூட ஒரு டவுட் இருக்கும்போது இல்லை நான் படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி தைரியமாக தில்லாக பண்ணார். அவருக்கு ஒரு பின்னாடி வேற ஒரு முகம் இருக்குது. அதாவது மிகப்பெரிய தொழிலதிபர், கல்வியாளர், நார்த் இந்தியாவில் நிறைய அவர் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவருடைய கனவு சினிமா எடுக்கிறது, அவர் கனவு சினிமா, நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்கணுன்றது. அவர் வந்து வாழ்த்துறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்னு. அண்ட் எங்கள் அண்ணன் கூட பார்க்காத அண்ணன் ஏஎல் உதயா, அவர் தான் இந்த படத்துக்கு என்னை சொல்லியிருக்காரு சவுந்தர் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி. இந்த படம் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது இந்த படம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க, 1.5 வருஷமாக எடுத்து முடித்தாச்சு. கடைசியில் என்னோட போர்ஷன் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எடுக்கணுன்றதுக்காக யாரை வச்சு பண்ணலான்னு சொல்லும்போது சவுந்தர் சொன்னேன், ஓகே சொன்னார். அந்த மனசுக்கும் என்னுடைய நன்றி அண்ணன், லவ் யூ. அண்ட் உங்களுடைய முன்னிலையில் நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் அதை பேசி தான் ஆகணும், இந்த மேடையை விட்டால் கிடைக்காது. ஒரு 2 பேரை நான் மேடையில் கூப்பிட்றேன். இயக்குனரோட சகோதரி, அவங்களும் இயக்குனரோட தோழி திரிவேணி. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை, கொஞ்சம் மேடைக்கு சீக்கிரம் வாங்க, எங்கே இருந்தாலும் மேடைக்கு சீக்கிரம் வாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க, விழுந்துடாம வாங்க. இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. சத்தியம். இந்த மனுஷன் இவர் இருக்கார்ல, ஒன்றுமே இருக்காது. எனக்கு ஒரு 10 பேர் கூட்டு வா, எனக்கு ஒரு இது கொண்டு வா, அதை கொண்டு வான்னு ஆர்டர் பண்ணுவார். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது அவங்க பேர் கூட எனக்கு இன்னும் தெரியாது. அக்கான்னு தான் நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். வாங்க அக்கா, முன்னாடி வாங்க, 2 பேரும் வாங்க. ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துருக்கேன்ல. நன்றி. இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த படம் இன்னைக்கு முழுமை அடைஞ்சிருக்காது. என்னை தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல, ஜெயவேல். ஸோ அக்கா, அதனால ஒரு படத்துக்கு எவ்வளவு துன்பங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், டைம் இல்லை. நான் படத்தை பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதிகாரம் அன்பாக இருந்தாலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், அடக்குமுறையாக தானே நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதிகாரம் நல்ல வார்த்தையா இல்லை கெட்ட வார்த்தையா? அதிகாரத்தால் நல்லது நடந்தால் அது நல்ல வார்த்தை, அதிகாரத்தால் கெட்டது நடந்தால் அது கெட்ட வார்த்தை, கெட்ட விஷயம். இங்கே இந்த உலகத்தில் 2 பேர் தான் இருக்கான். ஒன்று இருக்கிறவன், ஒன்று இல்லாதவன், கொடுக்கிறவன், கேட்கிறவன். இந்த 2 பேர் தான்.
தெளிவாக சொன்னால் பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன், பதவியில் இருக்கிறவன் பதவியில் இல்லாதவன், ஒருத்தன் கேட்டுகிட்டே இருக்கான், ஒருத்தன் இல்லை இல்லைன்னு கத்திட்டே இருக்கான். இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் அதிகாரமும் அடக்குமுறையும் தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லலை, 100% சொல்லலை. நல்லவங்களும் இருக்காங்க, ஆனால் நல்லவங்களை தாண்டி போகிற அளவுக்கு கெட்டவங்களும் வந்துட்டு இருக்காங்க. சமுதாயத்தில் அதிகாரமும் அடக்குமுறையும் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் பண்ற ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து, அதிகார துஷ்பிரயோகம் பண்ற அரசியல்வாதியை எதிர்த்து, அதிகார துஷ்பிரயோகம் பண்ற ஒரு காவல்துறை அதிகாரியை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற அரசியல்வாதியையும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற காவல்துறையை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி. இந்த ராம் அப்துல்லா ஆண்டனியும் நீங்க எல்லாமே இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தாழ்மையா கேட்டுக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்து என்னுடைய அன்பு சகோதரர் சவுந்தரை பற்றி சொல்லி ஆகணும். சவுந்தர் எப்படின்னா, அவர் ஒரு இடத்துல இருக்காருனாவே தயாரிப்பாளர் என்ன சொன்னார் பாருங்க, பாசிட்டிவிட்டி, நம்மளோட வந்து பாசிட்டிவ் இருக்கணும் எப்போவுமே, அதான் நம்ம ஜெயிக்க வைக்க முடியாதுல, அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி தான் சவுந்தர். அது என்ன ஆகுது எப்படி ஆகும் அதை பற்றிலாம் கவலையே இல்லை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்கிற விரும்பல, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் வந்து அந்த 3 பேர் ஹீரோவுக்கு நிகராக இருக்கக்கூடிய 3 பேரில் வந்து சவுந்தரை கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அப்போ எனக்கு வந்து இப்போ வந்து சவுந்தர் வந்து ஆக்சுவலாக என்னோட ரிலேட்டிவ். அப்போ எனக்கு அது தெரியாது. ஒரு நடிகர் இயக்குனர் அப்படின்ற முறையில் தான் பழக ஆரம்பிக்கிறோம். நான் அவரை கன்ஃபார்ம் பண்ணுறேன், இதில் அந்த கேரக்டருக்கு அவருக்கு. அப்போ வந்து நாங்கள் ஆடிஷன் எடுக்கிறதுக்காக நாங்கள் தேனி, சின்னமனூர் அந்த பக்கமெல்லாம் போய் லைவ் ஆர்டிஸ்ட் வேணுன்றக்காக ஒரு ஆடிஷனுக்கு போகிறோம். அப்போ இவர் சவுந்தர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணே கோச்சிக்கலாமல் எனக்காக எங்கள் ஊர் உசிலம்பட்டியில் வந்து ஒரு ஆடிஷன் பண்ணுங்கண்ணே, நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லைங்க நாங்கள் தேனியில் வச்சுருக்கோங்க, அங்கே வர சொல்லுங்கள். இல்லைண்ணே நிறைய பேர் அவ்வளோ தூரம் வர முடியாது, அதாவது அவங்க மண்ணை சார்ந்த மக்களும் திரையில் வரணும், அவருடைய ஆசை. அதனால எங்களை அங்கேருந்து இங்கே சிட் பண்ணுறாரு. உசிலம்பட்டியில் வந்து ஆடிஷன் பண்ணோம். இல்லைங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு வரும் ப்ரொடியூசருக்கு, நாங்கள் ஒரு இடத்துல பண்ணிக்கிறோம். இல்லைண்ணே நீங்கள் வாங்கின உசிலம்பட்டியில் நாங்கள் பார்த்துக்கிறோண்ணே அப்படி சொல்லி அந்த உசிலம்பட்டியில் அவர் அண்ணன் தியாகராஜன் சொல்லி, தியாகு அவர் எனக்கு இன்னொரு சகோதரர், ரொம்ப நெருக்கம். அதுக்கு பிறகு அவர் சொல்லி அதுக்கு ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி ஆர்டிஸ்ட்லாம் அங்கே இருக்க லோக்கலில் இருக்க சுற்றி இருக்கக்கூடிய படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்களில் சின்ன சின்ன கூட்டங்களில் தலைகாமிச்சு எல்லாரையும் வர வச்சு அதில் எங்களுக்கு ஆடிஷனில் அவங்களை அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு, எனக்கு கேமராமேன் பிரேம் 96 படத்தினுடைய இயக்குனர் அவர், அந்த சுந்தரபாண்டியன் அவர் தான் கேமரா. அப்போல்லாம் வந்து இந்த படம் வந்து சுந்தரபாண்டியன் என்னவா வரும், இது என்ன அளவுக்கு ஒரு ஹிட் ஆகும், ஒரு பெரிய டைரக்டராக வருவோமா வரலையா, ஓடுமா ஓடாதா எதுவுமே தெரியாது. இப்போ எப்படி ஜெயவேலோ அப்படி தான் சுந்தரபாண்டியன் ரிலீஸ்க்கு முன்னாடி, படம் ஷூட்டிங் முன்னாடி நான் அப்போ எங்களை கூப்பிட்டு போய் எங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு விருந்து வச்சு, அவர் வரல, அவங்க அம்மாட்ட சொல்லி வந்துட்டு கேமராமேன் டைரக்டர்லாம் வர்றாங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய விருந்தே வச்சு அந்த மக்களை பூரா கொண்டாந்து சேர்த்து அந்த படத்துக்காக, அதாவது ஒரு இடத்துக்கு சவுந்தர் வந்துட்டா அதோட பலன் என்ன, அது ரிசல்ட்டை பற்றிலாம் கவலையே கிடையாது. நான் என்னோட இன்புட் போட்டுக்கிட்டே இருப்பேன், நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன், நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். இப்படி ஒரு நாள் கிடைக்கிறதுலாம் சான்ஸே கிடையாதுங்க. அப்படி ஒரு சப்போர்ட். இந்த விழாவுக்கும் ஒவ்வொருத்தரையும் நேராக போய் இயக்குனரோட போய் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு எங்களுக்காக வாங்க அறிமுக இயக்குனர். நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வர்ற சூழல் எனக்கு இல்லை, நான் சவுந்தர்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். அப்புறம் யார் சவுந்தர் டைரக்டர் அப்படின்னு, ஃபஸ்ட்டு படம்னே நான். சரி ஃபஸ்ட்டு படம்னா அப்போ நம்ம போய் தான் ஆகணும், ஏன்னா அறிமுக இயக்குனருக்கு நம்ம போய் தான் ஆகணும். அதுலேயும் சவுந்தரோட அழைப்பை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. அதனால் வர்ற சவுந்தர் அப்படின்ட்டேன். அதே மாதிரி சவுந்தர் நாங்கள் எப்போயாவது சந்திக்கும் போது, இப்போ அடிக்கடி சந்திக்க முடியலை, அவர் தாவைக்கால ரொம்ப பரபரப்பாக இருக்கார். சவுந்தர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், ஏன் சவுந்தர் நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களே தாவைக்காக, உங்களுக்கு என்ன போஸ்டிங் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இது தவறாக போய் முடியுமா, இல்லை யதார்த்தமாக நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிற வேணாம், விஜய் சார் எதுவும் தப்பாக எடுத்துடக்கூடாது. இல்லை நான் வந்து சவுந்தர் கேட்டேன், உங்களுக்கு எதுவும் போஸ்டிங் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னாரு. அப்புறம் ஏங்க போஸ்டிங்கில் இருக்கால கூட அதிகமாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னே. அண்ணே நம்ம அண்ணனுக்காக நிற்கிறோம்ண்ணே அப்படின்னாரு. உண்மையாகவே விஜய் சார் தாவேக்கா கட்சி நீங்கள் பொறுப்பு கொடுங்க கொடுக்காம இருங்க தெரில, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான துண்டன் வந்து சவுந்தர். இப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க யாரையும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு படம் ஆரம்பிக்கிறோம், அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 6 மாதம் தாமதமாயிரும் அந்த படம் அப்படின்னாவே நம்ம கஸ்டன்ட் காண போயிடுவாங்க.
உடனே வரமாட்டான், ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயான ஒரு காரணத்தை சொல்லிட்டு காணாம போய் அடுத்த கம்பெனியில் உட்காந்துருப்பாங்க. நம்ம கூட இருக்காலே அப்படி இருக்க காலமாக இருக்குது இது. நம்ம வேற குத்துறது நண்பனாக இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு ஒரு வசனம் எழுதிட்டோம். அதனால சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. சரி ஓகே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுவோம். ஆனால் அப்படி இருக்க காலகட்டத்தில் அவர் ஒரு படத்துக்குள்ளே வந்துட்டா, ஒரு இயக்கத்துக்குள்ளே போயிட்டாலும் சரி, ஒரு திரைப்படத்துக்குள்ளே வந்துட்டாலும் சரி, சவுந்தரோட உழைப்பு ஒரே உழைப்பு தான். ரிசல்ட்டை பற்றி கவலையே இல்லை. நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன், நான் துணையாக நிற்பேன். அந்த மாதிரி எப்படி சுந்தரபாண்டியில் எங்களுக்கு துணையாக நின்றாரோ அந்த மாதிரி இப்போ ஜெயவேலுக்காக கூட நிற்கிறாரு. இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக வரும், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. அதில் நான் குறிப்பாக நான் மிஸ் பண்ணிடக்கூடாது சவுந்தரம் பேசுகிறதுக்காக அவருடைய ரைட்டிங், டைரக்டரோட ரைட்டிங். அப்புறம் சொன்னேன், டைரக்டர் இருந்து யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு கேட்டேன். இல்லைங்க இது என்னுடைய ஃபஸ்ட்டு படங்க அப்படின்னாரு. யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணல சார். ஒர்க் பண்ணாமல் ஃபஸ்ட்டு படமா? இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. சுந்தரராஜன் சார் இருக்காரு, லோகேஷ் இருக்காரு, கார்த்திக் சுப்ராஜ் இருக்காரு, நிறைய இருக்காரு. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் சினிமாக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. சரி இவர் என்னங்க பண்ணார், ஜெயவேல் சார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் சொல்லாமான்னு தெரில, வெல்ட்ரு அப்படின்னாங்க. ஒவ்வொரு சினிமாவும் பாருங்கள், சினிமா எங்கெங்கே இருந்து யார் யாரை எப்படி எடுத்துகிட்டு வருது பாருங்கள். யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியாதுங்க. அவருக்குள்ள அவர் வெல்ட்ருன்றதை தாண்டி அவர் ஒரு இயக்குனராகவே அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு, கூட்டிகிட்டு வந்துருச்சு அவரை. நம்ம எதை நோக்கி போகணுமோ இலக்கை நோக்கி நம்ம சரியாக உண்மையை ஆசைப்பட்டால் மட்டும் போதும், மற்ற எல்லாம் நம்மளுடைய எண்ணம் கூட்டி போய் சேர்க்கும். அதுக்கு ஜெயவேல் மிகப்பெரிய உதாரணம். அவருடைய வசனம் ஒவ்வொருத்துலையும் ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. ராம்னா சும்மா ராம் போடலாம், அவனுக்கு நெத்தியில் ஒரு கோடை போட்டு விட்டுருக்காரு. அப்புறம் ஜெய்பீம்னு பின்னாடி அந்த ஒரு சாங்க்கு பின்னாடி ஒரு வார்த்தையை காமிக்கிறாரு. அப்புறம் ஒரு டயலாக்ல ஒன்று இருந்துச்சு, அதை எதை நோக்கி வச்சிருக்காரு தெரியல, குருமூர்த்தி பேரண்டா அப்படின்றாரு. இது என்ன அரசியல் பேச போகுதுன்னு எனக்கு தெரியல. அப்படி ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. அதை தாண்டி கமர்ஷியல் சாங் பாருங்க, அந்த கிளப் சாங்கில் அந்த ஆடுற டான்சர்ஸோட இடுப்பில் பூரா வந்து கியூஆர் கோடு வச்சிருக்காரு. ஏதோ ஒன்று அந்த ஃப்ரேமுக்குள்ளே நான் என்னுடைய உழைப்பும் என்னுடைய சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் நிச்சயமாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா காட்சியும் அவர் ஏதோ ஒரு விஷயம் வச்சிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் டயலாக் ஒரு இடத்துல வேலாராமூர்த்தி சார் சொல்லுவார், வேணும்னா நம்ம தாண்டா வாலாட்டிக்கிட்ட வாசனை பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னாரு. அதெல்லாம் வந்து ஒரு அறிமுக இயக்குனர், அது யாரோடையும் பணிபுரியாமல் வரக்கூடிய இயக்குனர், அவர் வசனம் எழுதுறாருன்னா அவருக்குள்ள ஒரு பெரிய ரைட்டர் இருக்கார். ஸோ பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமாக வந்து ஒரு கருத்துள்ள ஒரு படமாக இருக்கும். கான்ஃபிடண்டாக சொல்கிறேன், இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இவ்வளோ ஷார்ட்டானா இப்படி தான் பேச முடியும். அங்கே வேற கமலா தேட்டரால் ட்டே இருக்காரு. ஸோ மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலகில் தடம் பதித்து எங்கள் படத்திற்கு வாழ்த்த வந்தவர்களுக்கும், இதில் இருக்கும் ஊடக நண்பர்களுக்கும், படத்தில் நடித்தவர்களை உற்சாகப்படுத்தி கைத்தட்டி அவங்களுடைய உறவுகளும் நட்புகளும் வந்திருக்கிற உங்களுக்கும், மேலும் உற்சாகப்படுத்துவதற்காக லாரி டெம்போலெல்லாம் களம் இறங்கி இருக்கிற சவுந்தரராஜாவோட ரசிகர்களுக்கும், பல பேரை களம் இறக்கியிருக்க போல இருக்க ராஜா, எல்லோருக்கும் நன்றி. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கிடுகிடுன்னு பேசுகிறேன், ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன், அதனால் டைம் விட்டு கேப் கொடுத்துக்கலாம் நேரம் இல்லை. ப்ரொடியூசர் சாரை சொல்லணும். இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த ட்ரெய்லரை பார்த்து இந்த ட்ரெய்லர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வாங்கலான்னு தோணுது, இந்த படத்தை பார்க்கலான்னு தோணுது அப்படின்னா அது தோணலாம், அது ஈஸி. ஆனால் இந்த படம் இப்படி தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு சொன்ன கதையை வச்சு விஷயத்தை வச்சு புரிஞ்சு ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு வராரு பாருங்க, அது எவ்வளோ ஒரு ஃபோர்காஸ்ட் திங்கிங் அந்த ப்ரொடியூசருக்கு இருக்கும். இந்த கதை மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கும். இப்போ வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கமர்ஷியல் ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, எவ்வளோ காசு போட்டால் எவ்வளோ வரும், யாருக்கு பிஸ்னஸ் இருக்குது, என்ன தேட்டரில் பிடிக்கும், இப்படிலாம் பார்த்து வராமல் நல்ல பசங்க நல்ல கதை ஓகே நான் எடுக்கிறேங்க அப்படின்னு வந்தார் பாருங்க. அதுக்காகவே கிளமன் சுரேஷ் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், சந்தோஷங்கள். அதற்கு பிறகு இந்த படத்தில் என்னுடைய ரோலை பற்றி சொல்லணும். இந்த ரோலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெயவேல் அவர்கள் கூப்பிடும்போது, சார் இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டு, இதுதான் சார் பேமெண்ட்டு. சரி, ஒரு 3 ஹீரோ நடிக்கிறாங்க சார். சரி, இதில் ஒரு நான் எந்த ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடிக்கிறேன்? ஃப்ரெண்டாக இல்லை சார், அப்பாவாக நடிக்கிறீங்க. அவ்வளோ வயசானவனா நடிக்கணும்? இல்லை சார், ஹீரோவாக நடிக்கிறது 3 பசங்க சார் அப்படின்னாரு. ஸோ அதில் ஒரு பையனாக நடிக்கணும்னாங்க. சரி ஓகே, பேர் வினோதினி அப்படின்ட்டாங்க. ஒரு ஐயங்கார் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். சரின்னு சொல்லி உள்ளே போயாச்சு. லோ பட்ஜெட் ஃபிலிம். நாங்கள் என்னென்னு பார்த்தா கேரவன் இல்லை, சாப்பாடு எங்கேருந்தோ பக்கத்துலேருந்து கடையில் வருதுன்றாங்க. அசிஸ்டண்ட்டு பார்த்தா 2 பேர் 3 பேர், இதுக்கு மேலே இல்லை.
எங்கேயாவது தங்கறதுக்கு எதாவது இருக்குன்னா வீட்டு அந்த அந்த ஏரியாவே ஏதோ திருவள்ளூர் ரூட்டில் ஏதோ ஒரு வீடு போல இருக்குது, பக்கத்தில் அந்த வீட்டில் சொல்லியிருக்கோம், மேலே போய் இருந்துங்க சார். நாங்கள் மேலே போனால் சரி அங்கே ஏதோ ஹால்கள் இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக கொடி கட்டி பாவாடை ஜட்டி பட்டாப்பட்டி ட்ராயர் எல்லாம் அந்த எல்லாத்தையும் ஒதுக்கி கிட்டத்தட்ட அந்த வீட்டை தூர்வாரி அங்கே நாங்கள் தங்கி இன்னொரு சில நேரத்தில் பார்த்தா ஏதோ ஒரு ரூம் சார் இங்கே இந்த ஏரியாவில் இந்த ரூமில் தான் சார் இருக்குது அப்படின்னு. அந்த ரூமுக்குள்ளே போனால் எனி டைம் ரைடு வர மாதிரியே இருக்குது அந்த ரூமு. ஐயோ என்னடா இங்கே அடுத்து பார்த்தா ஒரு கல்யாண சத்திரத்தில் ஒரு ரூமு. இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க சார். என்னென்னமோ காமெடி, இது என்னடா லோ பட்ஜெட் பண்ணுமா இல்லை பிலோ பட்ஜெட் ஃபில்மான்னு எனக்கே குழப்பம். ஆனால் இதிலெல்லாம் பண்ணாங்க சார். ஸ்க்ரீனில் காம்ப்ரமைஸே கிடையாது. இந்த ஜெயவேல் சாருக்கு ஒரு அழகான ஒரு ஒரு இந்த 3 பேரை சொல்லி ஆகணும் சார். சூப்பர். அதாவது ஜெயவேல் சார் டைரக்டர், ப்ளஸ் இந்த கேமராமேன் விஜய் சார், எடிட்டர் வினோத். அற்புதமான காம்பினேஷன். என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, காம்ப்ரமைஸே இல்லை. நான் அப்புறம் எனக்கு இன்னொன்று சொல்லிட்டார், சார் இந்த படத்தில் நீங்கள் எதுவும் காமெடி பண்ணிடாதீங்க. சார் ஏதாவது ஏன்னா அதுக்காக தானே சார் கூப்பிடுவாங்க, இல்லை படத்தை எதாவது பண்ணி கெடுத்துடாதீங்க சார் படத்தை தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி என்ன ஒரு சீரியஸ் ரோலில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அப்படியே ஜெனியூனாக ஒரு பையனோட அப்பாவை நடிக்க வச்சார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு ரோல் பண்ணுறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. இவங்க 3 பேரும் ஏதாவது ஒன்றா கூட உடனே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வினோத் அண்ட் விஜய் எல்லாம் சேர்ந்து இதை எடுத்துக்கலாமா, இதை பண்ணிக்கலாமா, இல்லை சார் 1 more போயிடலாம் சார்னு டீட்டெயில்டாக எடுத்தாங்க சார். உள்ளுக்குள்ளே இங்கே வெளியில் எவ்வளோ சிக்கனம் பண்ணாங்களோ உள்ளே அதை அப்படியே பிரம்மாண்டமாக காட்டிங்க. ஸ்க்ரீனுக்குள்ளே பிரம்மாண்டத்தை காட்டிட்டாங்க. அவ்வளோ நல்ல கதை, நல்ல ஒரு விஷயம். அதாவது முதல் படம் எடுக்க வரவங்க எல்லாருக்குமே ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை பண்ணுவோம், டக்குன்னு ஒரு காசை பார்ப்போம், அப்புறம் பண்ணிக்கலாம்ல. எடுத்த உடனே ஒரு படத்தில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட அழகான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இந்த ஒரு எண்ணத்துக்காகவே இந்த ஜெயவேல் சாரையும் அவரோட டீமையும் ப்ரொடியூசரையும் நான் பாராட்டியே ஆகணும் சார். அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த 3 சிங்கங்கள் சார். என்ன சார் இந்த வயசில் நான் இந்த அளவு திறமையாக இருந்தேன்னா தெரியவே இல்லை சார். சண்டை போடுறானுங்க, பாட்டு பாடுறானுங்க, ஆடுறானுங்க, பர்ஃபார்மன்ஸு பின்னுறானுங்க. ஐயோ தூள். அந்த ராம் என்னுடைய பையனாக நடிச்சிருக்கேன், ராமோட அப்பாவாக நான் நடிச்சிருக்கேன். எல்லாம் உள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ஒரு ஸ்டேஜில் நானே பேசாமல் சுவிகாரம் எடுத்துகிட்டு வாடா தம்பி ஒன்று அப்படின்னு கேட்குற லெவலில் அவங்க அப்பா அம்மாலாம் பதறி, சார் அது எங்கள் புள்ள விட்டுருங்க அப்படிங்கிற அளவு. அந்த அளவுக்கு பையனுக்கும் எனக்கும் அழகாக மேட்ச் ஆகி நல்லா அது ஒபீடியண்ட்டாக இருந்து 3 பேரும் அப்படி நடிச்சிருக்காங்க. பெரிய எதிர்காலம் இந்த திரைத்துறையில் உங்களுக்கு இருக்குது. மறந்துடாதீங்க இந்த அண்ணனை, சரி அப்பாவை. ஓகே, பெரிய ஹீரோ ஆச்சுன்னா போட்டுங்க நம்மளையும் படத்தில். ஓகே, சிறந்த எதிர்காலம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் குறிப்பாக சொல்கிற ஒரு 3 பேருடைய விஷயத்த சொல்லணும் சார். சாய் தினா அண்டு சௌந்தரராஜா அப்புறம் வினோதினி. இவங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு படத்தில் சூப்பராக அசத்தினாலும் பொது வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக்கறையோட. சாய் தினாட்டெல்லாம் பேசுனீங்கன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த சிந்தனை இருக்குது பாருங்கள். இந்த உலகம் மாறணும், இது மாறணும், ஜாதி மதம்லாம் கடந்து போகணும்னு அந்த பேச்செல்லாம் பார்த்தா இவர் வில்லன் இல்லடா, இவன் நல்லவன்டா, இவனுக்கு ஒரு கோயில் கட்டணம் போல இருக்குங்கிற லெவலில் சாய் தினா அப்படி. சௌந்தரராஜா மண்ணின் மைந்தன். நான் சௌந்தரராஜா என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருக்கான்னு அவர் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு கேட்குறான், அவர் நல்லவராச்சே எதுக்கு போய் கட்சியில் சேர்ந்தாருன்னு. பாருங்கள், நல்லவங்களாம் கட்சியில் சேர்றதுக்கே தகுதி இல்லைங்கிற லெவலுக்கு போயிருக்கும் போல இருக்காங்க. நல்லவங்க ஒரு ஆட்சிக்கு வரணுங்க, நல்லவங்க வரணும், நல்லவங்களாம் சேர்க்கணும், அவங்களெல்லாம் நம்ம தான் கொண்டாடணும். கண்டிப்பாக சௌந்தரராஜா படம் வர்றது தன்னை ஆளாக்கிக்கிறதுக்கோ தன்னை பிரிச்சப்படுறதுக்கோ ஒரு அதிகாரத்துக்கோ அந்த எண்ணமே இல்லை. என்னால் ஒரு ஏரியாவில் இருக்கிற சின்ன லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறத ஒரு பெரிய லெவலில் ஒரு மண்ணுக்கும் மக்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் சௌந்தரராஜா. அடுத்து என் கூட பேரான் நடிக்கிற வினோதினி மேடம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட கண்டென்ட்டில். அவங்க வைரலான விஷயங்கள்லாம் பேசிடுறாங்க. அவங்க அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. பேசினாங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கூட வராமல் போய்டும். அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. பட் அது கவலைப்படல. என் மனசுக்கு தப்புன்னு படுது சார், இது பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி க்ளீனாக பேசக்கூடிய ஒரு ஆட்கள். இந்த மாதிரி அற்புதமான நடிகர்கள், நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள், அருமையான கண்டென்ட்டோட ஒரு படம். இந்த படத்தில் நான் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம். இந்த படம் நல்லா ஓடணும். இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா ப்ரொடியூசர் சார் கன்ஃபார்மாக அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டே இருப்பார். ஜெயவேல் சாருக்கு ஷூர் ஷாட் ஹிட்டு கன்ஃபார்ம், நிச்சயம் அவர் ஜெயிப்பார். அவர் ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த படத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். கிளமன் சார் அடுத்து உதயாவை சாரை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னாரு. உதயாவோட ஃப்ரெண்டாக நடிக்க நான் தயாராக இருக்கேன். ஓகே, நன்றி.